ஜப்பான் நாட்ட சேர்ந்த என்னோட ஃப்ரெண்டு அவங்க நாட்டுக்கே திரும்பி போறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 6 வருஷம் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து என் பையனோட கிளாஸ்மேட். அவங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட ஸ்கூல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து 10 பேருக்கும், அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி தனித்தனியா குடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்டெகிரிட்டி அத்லெட் பிளே கிரவுண்ட்ல ஒரு 10 குழந்தைங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து விளையாட முடியாது. பார்ட்டில மட்டும் கலந்துக்க முடியும். அதனால நாங்க பொண்ண கூட்டிட்டு ஒரு ஸ்மூத்தி ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸ்மூத்திய வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஏமாத்தி பொண்ணுக்கு வாங்கி குடுத்துட்டு, அப்புறமா வந்து பார்ட்டி ஏரியாவுக்கு வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு ட்ரிங்க்ஸும், ஸ்நாக்ஸும், பாப் ஐஸும் சாப்பிடுறதுக்கு குடுத்துருந்தாங்க. அப்புறமா பீச் பால்ல வந்து வந்திருந்த குழந்தைங்க எல்லாரையும் சைன் பண்ணி அத எடுத்துக்கிட்டாங்க. வந்திருந்த எல்லாருமே அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. ஒரு குட்டி டாய், ஜப்பானீஸ் ஸ்நாக்ஸ், அப்புறமா பார்ட்டி ப்ளோவர் வச்சிருந்தாங்க. பிபி மாதிரி சவுண்ட் எதுவும் வரல. சும்மா ஊதுறது மாதிரி வச்சிருந்தாங்க. ஜப்பான் வந்து ரொம்ப வளர்ந்த நாடு. ஆனாலுமே அவங்க அமெரிக்கா விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களும் பார்க்ல மீட் பண்ணியிருந்தோம். நாளைக்கு